ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இரண்டு எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கேரட் ஐஸ்கிரீம் செய்யலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ அதுக்கான தேவையான பொருட்கள்லாம் இன்னும் எப்படி செய்யணும்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நான் வந்து 1/2 லிட்டர் பால் வந்து எடுத்து ஆற வச்சு வச்சுருக்கேன். சூடு பண்ணி ஆற வச்சு வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அல்வா வந்து ஆல்ரெடி நான் வந்து செஞ்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுனால பார்த்திங்கன்னா, நான் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தது, அதை எடுத்து அப்படியே வச்சுருக்கேன். ஸோ ரொம்பவே எம்மியாக இருந்தது. இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆட்டம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போ பார்த்திங்கன்னா, நான் பால் யாருக்குமே சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே நான் சேர்க்கலை இது கூட. அப்புறம் பார்த்திங்கன்னா, இதோட சேர்த்து என்ன செஞ்சுருக்கேன்னா வெண்ணிலா எசன்ஸ். ஸோ வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஓகேவா? ஸோ அதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து ஃபுட் கலர். இது வந்து ஆரஞ்சு கலர், வந்து கேரட் கலர் உள்ள அந்த ஆரஞ்சு கலரில் தான் நான் சேர்க்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் பவுடர். இதையும் நம்ம சேர்த்து தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ தான் பொருள். ஸோ வாங்க நம்ம டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து பாலை வந்து சூடு பண்ணி ஆற வச்சுருக்கனால நான் அப்படியே வந்து பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு ஆட்டை கண்டிப்பாக வந்து இந்த ஐஸ்கிரீமை வந்து வீட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே ரொம்ப டேஸ்டி, ரொம்பவே எம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து கேரட் அல்வாலாம் மாவாலாம் போட்டு செஞ்சதுனால ரொம்பவே எம்மியாக இருக்கும். இந்த பால் நல்லா சூடாகணும். சூடானோடனே அடுத்த ப்ராசஸ் நம்ம கடை நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இருக்க கொஞ்சோன்னே அந்த பால்லையும் நல்லா தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதையும் நான் உள்ளே சேர்த்து இதை கொஞ்சம் கொதிக்க வைக்க தான் போகிறோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா கொஞ்சம் சூடு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்த வேலைகளை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதனால் இப்போ பார்த்திங்கன்னா, இதோடு சேர்த்து நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் இருக்கு இல்லையா, அதையும் நான் மிக்ஸ் பண்ணி உள்ளே நான் சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சோண்டி தண்ணியும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி அந்த இருக்கிற தண்ணியோடு சேர்த்து நான் வந்து உள்ளே விட்டுருக்கேன். மிதமான சூடு சொல்லுவோம் இல்லையா, அதில் தான் நம்ம வந்து இதை நல்லா வேக வச்சு தான் எடுக்க போகிறோம். நம்மளோட கஸ்டர்ட் பவுடர் வந்து அதோட மில்கோடு சேர்த்து நல்லா வேகும். ஸோ வேகும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அது ஒரு ஜெல்லி பதம் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்திங்கன்னா உண்மையில் ரொம்பவே சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்கும். அதனால் இதை மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு பொறுமையாக நீங்கள் வந்து இதை வேக வச்சு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். மீன்ஸ் அந்த சூடு பதத்தை உங்களுக்கு இதோடு சேர்த்து வந்து நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா வெனிலா எசன்ஸ் நான் சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்குங்க அந்த ஃப்ளேவரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது கூட வந்து ஃபுட் கலர் நான் வச்சு உங்களுக்கு காமிச்சிருந்தாலும் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் இருக்கு இல்லையா, அது வந்து நான் 2 ட்ராப்ஸ் வந்து இதில் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்படியே செஞ்சுக்கலாம். ஆனால் நல்லா தான் இருக்குங்க. ஆனால் கலர்ஃபுல்லாக கொஞ்சம் அந்த கலர் தெரியணுங்கிறதுக்காக நான் கலர் சேர்த்துருக்கேன். நான் 2 ட்ராப்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இல்லைனா நீங்கள் கேசரி பவுடர் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஒரு கலர் சேஞ்சஸ் தான் இருக்கும் அதனால். ஸோ இப்போ அதை நான் நல்லா வேக வச்சு இதை சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா, இதோடு சேர்த்து நம்ம வச்சுருந்தோம் இல்லையா மில்க் பவுடர், இதை நான் சேர்த்துருக்கேன். இது வந்து 1/4 கப் தான் நான் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஸ்பூன் கணக்கில் வேணும்னா 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் மெஷர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா அது அந்த 1/4 கப்னால் 3 டேபிள் ஸ்பூன் தான் வரும் உங்களுக்கு. நான் சேர்த்துருக்க இந்த மில்க் பவுடர் அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 கப் சுகர் மட்டும் தான் நான் அதில் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மில்க் பவுடர்லாம் சேர்த்து முடிச்சாச்சு. ஸோ இதை நல்லா வேகட்டும். என்னோடய போன விலாக் வந்து நம்மளோட பலாப்பழ ஐஸ்கிரீம் யாரும் பார்க்கலன்னா பாருங்கள். உண்மையிலே அதுவும் ரொம்ப டேஸ்டி, எம்மியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது அதை விட அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்களும் இதை ஒரு ஆட்டை இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம சுகர்லாம் போட்டிருக்கோம். இது ஒரு திக் பேஸ்ட் கண்டிஷனில் வரணும். அந்த ஜெல்லி மாதிரி அந்த பதம் வரும்போது தான் நம்ம இதை ஆற வச்சு ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஐயோ கட்டி தட்டுதே, இல்லைன்னா கீழே பிடிக்க நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. மறுநாள் நம்ம இதை வந்து அரைக்கத்தான் போகிறோம். அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ரொம்ப அதை எஃபெக்ட் போட்டு நீங்கள் பண்ணணுங்கிறது இல்லை. ஸோ ஜெல்லி மாதிரி அந்த ஒரு பதம் இதெல்லாம் வேகணும். இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். முதல்ல இருந்ததை விட இப்போ பாருங்கள் நல்லா திக்காக இருக்கும். இப்போ இதில் எதுவுமே நம்ம பாருங்கள், நான் இப்போ ஆக்சுவலி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்பவே திக்காக இருக்கும். அந்த மில்கே பார்த்திங்கன்னா அந்த பாலோட பதம் வந்து அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் எதுவுமே செய்ய வேண்டாம். இதை வந்து இப்போ நம்ம சைடில் ஓரமாக ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கூல் டவுன் பண்ண போகிறோம். நல்லா வந்து இதை ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இதை ஆற வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நேற்று நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செஞ்சோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜெல்லி மாதிரி நல்ல ஒரு கட்டி பதத்தில் இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன், ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஓவர் நைட்டு வந்து நான் விட போகிறேன். நீங்கள் ஓவர் நைட்டு விட்டுக்கலாம், இல்லைனா பகலில் பண்ணுறீங்கன்னா இதை நல்லா ஆறி ஃப்ரீசரில் நல்லா செட் ஆகணும். செட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ் பண்ண போகிறோம். அதனால் இது வந்து செட் ஆகணும். நான் நைட்டு செய்கிறேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் நைட் செய்யுங்க, பகலில் செய்யுங்க. பட் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ நல்லா செட் ஆனதுக்கப்புறம் தான் இதை அடுத்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். இப்போ வந்து நல்லா வலிச்சு ஒரு பாக்ஸில் வந்து நான் போட்டு இதை வந்து ஃப்ரீசரில் வந்து நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் ஓவர் நைட்டுக்கு. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த ஜெல்லி மாதிரி நல்ல ஒரு ஷேக்கிங் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ பாருங்கள், இப்போ வந்து நான் ஃப்ரீசரில் இதை ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் என்ன. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீசர்லேருந்து நம்மளோட ஐஸ்கிரீம் பேஸ் வந்து எடுத்தாச்சு. இது கூட வந்து நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் வந்து விப்பிங் க்ரீம். நம்மளோட ஐஸ்கிரீமுக்கு மெயினான பொருள் வந்து விப்பிங் க்ரீம். அந்த விப்பிங் க்ரீம் தான் வந்து உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுவும் அப்புறம் நம்ம வச்சுருக்க அல்வா, நம்ம யாருக்குமே செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா கேரட் அல்வா, இது அதனால் நான் ஃபஸ்ட் எது செய்கிறேன்னா மிக்சியில் போட்டு வந்து நம்ம வச்சுருந்த அந்த பேஸ் இருக்கும் இல்லையா, ஸோ நம்ம நேற்று செஞ்சு வச்சுருந்த ஐஸ்கிரீம் பேஸை வந்து இதை போட்டு நான் அரைக்க போகிறேன். நான் உங்கள்கிட்ட யாருக்குன்னு நான் சொல்லியிருந்திருப்பேன், ஸோ அரைக்க போகிறேன்னு. ஸோ அதையும் சேர்த்து இதோடு சேர்த்து நான் வந்து விப்பிங் க்ரீமையும் சேர்த்து நான் ரெண்டையுமே ஒன்றா தான் அரைக்க போகிறேன். ஸோ அரைச்சிட்டு அதோட ஸ்டெக்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்பவே எம்மியாக இருக்கும். அதனால தான் இப்போ இதோட சேர்த்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா விப்பிங் க்ரீமையும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ விப்பிங் க்ரீமை தவிர வேறு எந்த க்ரீம் நீங்கள் சேர்த்தா இந்த டேஸ்ட் வராது. அதனால் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். கேரட் அல்வா வந்து நம்ம நெக்ஸ்ட் தான் சேர்க்க போகிறோம், அதனால் அது சைடில் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க, எவ்வளோ க்ரீமியாக அந்த விப்பிங் க்ரீமோட அந்த இதுவும் நம்ம ஏற்கனவே ஐஸ்கிரீமோட பேஸும் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அதோட அந்த ஸ்மெல் ரொம்ப அரோமா சூப்பராகவே இருந்தது. அந்த லிக்விட் பதவும் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீமியாக ரொம்ப சாஃப்டாக அந்த ஒரு வித்தியாசமாக இருந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நான் சுகர் மட்டும் பார்த்துக்கிறேன், எனக்கு போதுமாக இருக்குது அப்படிங்கிறனால நான் வந்து எனக்கு ஓகே. ஒருவேளை உங்களுக்கு பத்தலை, எனக்கு இன்னும் கொஞ்சம் சுகர் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா லேயர் தான் பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து ரொம்ப சேர்க்கலை, இதோடு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வச்சுருந்த கேரட் அல்வா இருக்கு இல்லையா, அதை வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் இதோடு நான் சேர்த்துருக்கேன். நான் வந்து கொஞ்சம் நிறைய தேவைப்படுது, எனக்கு டேஸ்ட்டுக்காக நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். யாருக்குனவே ஆல்ரெடி நம்ம வந்து இதில் கோவாலாம் போட்டு நம்ம வந்து செஞ்சுருக்கோம். அதனால் இதே மாதிரி ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நார்மல் ஸ்பூன் இருந்தாலும் நீங்கள் அதோட சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போட்டிருந்த அந்த அல்வா வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும் இல்லையா, அதனால் எல்லாத்தையும் நான் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து லெவல் தான் பண்ண போகிறோம். அதனால் ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை உங்களுக்கு காமிச்சேன். ஒருவேளை உங்கள்கிட்ட இருந்தால் ஓகே, இல்லைன்னா அந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து கட்டி தட்டாமல் நம்ம உள்ளே போட்டிருக்க கேரட்லாம் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து லெவல் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இங்கே இருங்க, ஏற்கனவே நம்ம கேரட் அல்வா உள்ளே போட்டிருக்கிறதுனாலங்க இருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டி எம்மியாக இருக்குது. அந்த க்ரீமோடு சேர்த்து நம்மளோட அல்வாவும் சேர்த்த உடனே அதில் நம்ம யாருக்கனவே போட்டிருந்தோம்ல ஏலக்காய் அப்புறம் மாவா அதெல்லாம் போட்ட உடனே அந்த டேஸ்ட் ரொம்ப அதோட அரோமா ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நம்ம இருக்கிற நான் கொஞ்சம் பேஸையும் நான் வந்து எல்லாத்தையும் ஒன்றா நான் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேங்க.
ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு ஆட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு என்னோடய விலாக்ஸ் பார்த்துட்ருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும், நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவேன், அதுக்கப்புறம் அது நல்லா இருந்ததுனா தான் அப்லோட் பண்ணுவேன். அதனால் நான் தைரியமாக சொல்வேன். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இதில் எந்த ஒரு கெமிக்கலோ எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பொருளோ நம்ம சேர்க்கல. வீட்டில் இருக்க பொருளை வச்சு மட்டும்தான் நம்ம செஞ்சுருக்கோம் நம்மளோட பெஸ்ட் ஐஸ்கிரீம்ஸை. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஆரோக்கியமான ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுப்போம். வெளியிலேருந்து வாங்கிட்டு வர்றதை அவாய்ட் பண்ணுவோம். அதுதான் கான்செப்ட்டு. மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. ஸோ நான் நம்ம குழந்தைங்க எல்லாருமே ஹெல்த்தியாக சாப்பிட்ணுங்கிறதுனால வீட்டிலையே ட்ரை பண்ணி தான் நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் போடுறது. ஸோ நெக்ஸ்ட் விலாகில் உங்களுக்கு நான் நிறைய ஐஸ்கிரீம்ஸும் போடுறேன். அதுமாதிரி போன விலாக் என்னோட பார்க்கலன்னா பலாப்பழ ஐஸ்கிரீம் செம எம்மியாக இருந்ததுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதையும் ட்ரை பண்ணுங்கள். பலாப்பழம் ஐஸ்கிரீமையும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வீட்டில் எப்படி நீங்கள் எப்படி செஞ்சீங்க, உங்கள் குழந்தைங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட கொஞ்சம் கேரட் அல்வா இருக்குங்கனால நான் என்ன செஞ்சுருக்கேன், மேலோடி அப்படியே தூவி விட்டு கொஞ்சோண்டி செட் பண்ணுறேன். இப்போ செட் இது எல்லாத்தையும் தூவி விட்டுட்டு நம்ம செட் பண்ண போகிறோம் ஃப்ரீசரில். நான் இப்போவும் இதை ஓவர் நைட்டு தான் விட போகிறேன். ஓவர் நைட் விட்டதுக்கப்புறம் தான் அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்மெல் ரொம்ப அரோமா எல்லாமே சேர்த்து வரும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதனால் நான் இப்போ எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன், சேர்த்து எல்லாத்தையும் கேரட் எல்லாத்தையும் நான் செட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதை ஃப்ரீசரில் நம்ம ஓவர் நைட் வச்சுட்டு ஸோ மறுநாள் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? பாய். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீசர்லேருந்து ஐஸ்கிரீமை எடுத்துட்டேங்க. பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக, அதை ஓப்பன் பண்ணும்போது அதோட ஸ்மெல் செமையாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நான் பக்கத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அதோடய ஸ்மெல்லு அதோடய டேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ பாருங்கள், ஆனால் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹார்ட்லியாக எல்லாம் இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருந்தது. எனக்கு ரொம்ப அந்த அளவுக்கு ஹார்டு கிடையாது, பட் ஓகே ரொம்பவே நைஸாக இருந்தது. ஸோ அதை டேஸ்ட் எப்படி நான் பார்க்கணுங்கிற ரொம்ப ஆவலாக இருந்தேங்க. பாருங்கள், ஒவ்வொரு லேயரையும் எடுக்கும் போது எனக்கு ரொம்பவே சாஃப்டாக தான் இருந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அதையும் நான் எடுத்துக்கிறேன். நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு 1 பைட் நான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணணும்ல, எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டணும்ல, அதனால் உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸ்பூனில் எடுத்துட்டேன். அடிப்பொலி, சூப்பருங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்துச்சு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் இப்போ காலி பண்ண போகிறேன். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்துச்சு சொல்லி சொல்லுங்கள். பாய்.